ஈரோட்டினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை எங்களுடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்கள் செயல்படுத்தி வருகிறார். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஈரோட்டில் இருக்கின்ற பேருந்து நிலையம் மிகவும் நெருக்கடியில் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே ஈரோடு மாநகராட்சியினுடைய 2 எல்லைகளிலும், கரூர் சாலையிலும் சத்தி சாலையிலும் 2 பேருந்து நிலையங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது. அதில் ஒரு பேருந்து நிலையம் முடிவறிவின் தருவாயிலே இருக்கிறது. இன்னொன்று அதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்று நிலைமை எடுப்பு பணிகளுக்கான பணிகள் நடைபெறுகிறது. அதோடு மட்டுமல்ல, ஈரோடு சிக்கநாயக்கர் கல்லூரியில் மிகப்பெரிய விளையாட்டு மைதானமும் மிகப்பெரிய நூலகமும் உருவாக்குவதற்கான அனைத்து பணிகளும் நடைபெற்று வருகிறது. அதிலே ஒன்றிய அரசினுடைய அந்த கல்லூரியினுடைய அனுமதிக்காக ஒன்றிய அரசினுடைய அனுமதி கொடுக்க வேண்டும். அதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, ஈரோட்டினுடைய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக பல்வேறு திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு பூர்வாங்க பணிகள் முடிவுற்று அடுத்து திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு தயாரான நிலையிலே இருக்கின்றது. அப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற பொழுது ஈரோட்டிலே போக்குவரத்து நெரிசல் முழுமையாக குறையும். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், இன்றைக்கு ஈரோடு சத்தியமங்கலம் சாலை எப்படி அகலப்படுத்தப்பட்டு சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போன்று ஈரோடு பவானி சாலை அதே போன்று மிக அதிக அகலத்திலே அகலப்படுத்தப்பட்டு சிறப்பான முறையிலே அந்த சாலை பணியும் நடைபெற இருக்கின்றது. அதோடு மட்டுமல்ல, ஈரோடு குமாரபாளையம் பவானி அந்த பாதையிலே இருக்கின்ற பாலம் அருகிலே இருந்து அங்கே இருந்து இங்கே இருக்கின்ற கரூர் பைபாஸ் சாலை வரையிலும் கரூர் சாலை வரையிலும் ஒரு பெரிய பாதை ஒன்றை அமைப்பதற்கு அதற்கான முன்னெடுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான பூர்வாங்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது ஈரோடு காவிரி ஆற்றிற்கும் காளிங்கராயன் வாய்க்காலுக்கும் இடையிலே இருக்கின்ற பகுதியிலே ஒரு 4 வழிச்சாலை ஒன்றை உருவாக்கினால் ஈரோட்டிலே இன்றைக்கு இருக்கின்ற பல நெருக்கடிகள், அதாவது போக்குவரத்து நெருக்கடிகள் முற்றிலுமாக தீர்க்கப்படும். அது ஈரோடு மட்டுமல்ல, ஈரோடு மாநகராட்சி மட்டுமல்ல, ஈரோட்டை சுற்றி இருக்கின்ற அனைத்து ஊர்களுக்கும் செல்லுகின்ற பாதைகள் எல்லாம் போக்குவரத்து நெரிசலே இல்லாமல் மிகவும் எளிதாக நாம் சாலையில செல்லக்கூடிய ஒரு வசதி உருவாகும். அது ஒரு மிகப்பெரிய திட்டம். அந்த திட்டத்திற்கான ஆய்வுப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அந்த பணிகள் நிறைவேறுகின்ற பட்சத்தில் ஈரோட்டினுடைய கடுமையான போக்குவரத்து நெரிசல் எல்லாம் தீர்க்கப்படும் என்பது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அதோடு மட்டுமல்ல, ஈரோட்டில் இன்றைக்கு ஜவுளி சார்ந்த தொழில்கள் அதே போன்று மஞ்சள் சார்ந்த தொழில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தொழில்களுடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து அரசு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கான பல்வேறு வகையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றவுடன் தேவைக்கு ஏற்ப, ஏன்னா நம்ம சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்பதே மக்களுக்காக சேவை செய்வதற்கு, மக்களுடைய நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு. அந்த அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினரான பின் அவர்களுக்கான உதவிகளை எந்தெந்த அளவில் அவர்களுக்கான பணிகளை செய்ய முடியுமோ அந்த பணிகளை மிக விரைவாக எளிதாக அவர்கள் அணுகி செய்யக்கூடிய வகையில் என்னுடைய நடவடிக்கைகள் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.